விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் விஜய் சேதுபதி சொன்ன சூப்பரான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 காஞ்ச மிளகா, 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக துருவின தேங்காய். இது எல்லாம் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் இது நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பீன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். பீன்ஸோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 சிட்டிகை அளவு வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேகட்டும். பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, விஜய் சேதுபதி சொன்ன இந்த பீன்ஸ் பொரியல் தயார். இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.